வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் எல்லோருக்கும் மிகவும் விறுவிறுப்பான வரும் வாரம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குண்டான விஷயங்களை பற்றியெல்லாம் அலச இருக்கிறோம். மேலும் போன வாரம் பார்த்தோம்னாக்க சந்தைகளில் ஒரு ஹை வாலட்டிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 90% ஒரு மாதத்திலே ஏறி இருப்பதும் நாம் கவனிக்க வேண்டியது. 24.58 முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை 2% குறைந்து கிட்டத்தட்ட 468 புள்ளிகள் குறைந்து 22,606 முடிவடைந்தது. இதற்கு நம்மளுடைய எலெக்ஷன் அந்த போலிங் நடக்கும்பொழுது அதற்குண்டான இன்புட்டும் மேலும் மிடில் ஈஸ்டில் நடந்த டென்ஷன்ஸும் சேர்ந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரை கொடுத்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் ஜிடிபி க்ரோத் பார்த்தோம்னாக்க சர்பாஸ் பை 8% ஆன் இயர். ஸோ இது ரெண்டாவது. நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் குறையக்கூடியதற்குண்டான விஷயங்களை ஆர்பிஐயும் மற்றும் நம்மளது எக்கானமியும் கையாண்டுள்ளது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மேலும் இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது மாதிரி ஒரு போல் நடக்கிற சமயத்தில் இந்தியா ரேட்டிங் அப்கிரேடும் இட்ஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். மேலும் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பார்த்தோம்னாக்க நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு திரும்பி உள்ளது. மெயினாக இதற்கு ரீசன் ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய பவரை வருஷம் அந்த 5 வருடங்களுக்கு ரீட்டைன் பண்ணுவார்கள் என்ற இன்புட். நார்மலாக மார்க்கெட் தான் இட்ஸ் ஏர்லி ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஃபியூச்சரை முதல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்றது நமது சந்தைகள் தான். ஸோ அதை மாதிரி கூறியிருப்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டும். ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க இந்தியாவில் முதலீடு செய்வதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க நிறைய கார்பரேட்ஸோட. ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் அறிகுறி என்றே சொல்லலாம். இப்போ மே மாதத்தில் எஃப்ஐஐ 40,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 53,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி உள்ளார்கள். ஸோ மே மாதத்தில் இப்போ கடைசி 2-3 நாட்களில் வந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தோன்னா 10% அதிகரித்திருக்கிறது. அதாவது இந்த போல் மாதத்தில் இது மாதிரி ஏறி இருப்பதும் நாம் கவனிக்க வேண்டும். ரெண்டாவது, யூபிஐ டிரான்சாக்ஷன் மந்த் ஆன் மந்த் பார்த்தோன்னா ஒரு புதிய உச்சத்தை மே மாதம் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 20.4 லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் யூபிஐ மூலியமாக நடந்துள்ளது. மூன்றாவது, ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா நேற்றைய தினம் வந்ததில் பார்க்கும் பொழுது இந்த வெப்பத்தின் உச்சத்தினாலையும் மேலும் போல் அதாவது நம்ம எலெக்ஷன் நடந்து கொண்டு இருப்பதனால ஆட்டோமொபைலில் ஒரு மந்த நிலைமை இருந்தாலும் இயர் ஆன் இயரில் பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்றே சொல்லலாம். மேலும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஏர் கண்டிஷனர் மற்றும் ஃப்ரிட்ஜ் இவை இரண்டும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு சற்று ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக ஏறி உள்ளது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க இன்புட் காஸ்ட் ஏறி இருப்பதனால 2-5% வரை அந்த ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. ஈவன் தோ நார்மலாக அது மாதிரி சமயத்தில் இறக்கக்கூடிய சமயத்தில் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மான்சூனும் நல்ல விதத்தில் உதவி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மான்சூன் அட்வான்ஸாக வந்ததுனால ஒன்று ஹீட் வேவ் குறையக்கூடும், ரெண்டாவது நம்மளுடைய இன்ஃப்ளேஷனில் இருக்கக்கூடிய அழுத்தமும் குறையக்கூடும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி சார், எப்படி இருக்கும்? இப்போ நேற்றைய தினம் எக்ஸிட் போல் வந்துள்ளது. இந்த எக்ஸிட் போலை வைத்து நமது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதுதான் உங்கள் எல்லோருடைய கேள்வி என்பது எனக்கு தெரியும். மெயினாக இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்றால், பிஜேபி அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வோம், அதில் கூறியதை நாம் அவர்கள் கார்பரேட்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினாக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் அவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணினது மேக் இன் இண்டியா. எகெயின் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் த கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இது. ஸோ அதனால் இந்த துறைகளை வைத்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் மற்றும் ரயில்வேஸ், தென் கிரீன் எனர்ஜி, aviation, defense and semiconductor
இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் வந்து தெளிவாகக்கூடும். மறுபுறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் லிங்க்டு ஆக்டிவிட்டீஸ் உள்ள துறைகள்னு பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ், தென் டூரிசம், கேபிட்டல் குட்ஸ், யூட்டிலிட்டிஸ், சிமெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இவை எல்லாமும் ஆக்டிவிட்டி ஆகக்கூடும். மேலும் டெலிகாம் துறையும் எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க வந்து ப்ரைஸை ஏற்றுறதாக இருக்கிறார்களாம். ஸோ அதனால் இந்த டேரிஃப் ஹைக்னால டெலிகாம் துறையும் ஒரு மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய 18th லோக்சபா ரிசல்ட்ஸ் ஜூன் 4th, அதனால் நாளை தினமே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஜூன் 4th மெயினும் நம்மளுடைய ரொபஸ்ட் எக்கனாமிக் டேட்டா இன் டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூட்டி இந்த குரோத் பாத்தில் தான் போய்கொண்டிருப்பது. அது வந்து ப்ளஸ் ஃபர்தராக வந்து புஷ் பண்ணக்கூடும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இப்பொழுது வந்து ஒரு எக்ஸிட் பூல் டேட்டா வந்திருக்கு. ரியலிஸ்டிக் பூல் டேட்டா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சந்தைகள் வந்து 325 350 வரலையும் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டில் வந்து இதற்கு மேல் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. நாளைக்கு வர ரியாக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ரியாக்ஷன்ஸ் இம்மீடியட்டாக இருக்காது. அதே சமயத்தில் ஓவர் அண்ட் அபவ் 360 சாணக்கியான ஒரு எக்ஸிட் போலில் 400 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் அண்ட் அபவ் 360 வந்ததுன்னா மார்க்கெட்டில் ஜூன் 4th அன்னைக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் டெக்னிக்கல்ஸ் வந்து அடுத்த 2-3 நாட்களுக்கு வேலை செய்வது சற்று கடினம். இருந்தாலும் நம்ம ஓவராலாக ஒரு ஒரு மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் வே ஆஃப் அப்ரோச் நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் அப்ரோச் அப்படி பார்க்கும் பொழுது 22,500க்கு மேலே நிற்கிறதுனால 22,750 மற்றும் 23,000 ஜோன் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. சப்போர்ட்டை பார்த்தோம்னாக்க 22,222 22,222 இந்த ஃபேன்சி நம்பரில் சப்போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க டக் ஆஃப் வார் பிட்வீன் புல் அண்ட் பேர் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 48,500க்கு மேலே சென்றதுன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து ஒரு 1,500 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். 50,000 டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 47,777 47,777 47,777ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய மறுதினம் 2 நாட்களும் ரொம்பவும் ஹை வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். அதனால் ட்ரேடர்ஸ் வந்து ஆல்வேஸ் யூஸ் த ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரொம்ப நேரம், அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த பொசிஷனை வைத்துக்கொள்வது நல்லதில்லை. மேபி இந்த வாலட்டிலிட்டி எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை கூட ஆகலாம். ஸோ அதனால் ஒரு ஹைட்டண்ட் வாலட்டிலிட்டி வீக்காக இருக்கக்கூடும் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.